இந்த விஷயத்தை நாம் நல்லா இங்க வசனம் பார்க்கும்போது எப்பயிட்டு நாம கர்த்தர் நாமத்துல இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எப்பயிட்டு அனுபவிக்கிறோமோ நம்மளுக்கு என்ன ஆகுதாமா? பரலோகத்துல என்ன ஆகுது? பலமும் அதிகமாகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும், பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை. இசாக்கு பயப்படல, கவலைப்படல. அவர் பிறந்ததுல இருந்து எல்லாரும் அவர் பார்த்து சிரிக்கிறாங்க, வீட்டுல சிரிக்கிறாங்க, காட்டுலயுமே சிரிக்கிறாங்க. வேணாரு அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கலாம்? நாங்க உண்மையான வாரசர். என் நிந்திக்கிறவங்க, என் அவமானப்படுத்துறவங்க எல்லாரும் ஒரு நாள் என்ன போறாங்க? வீட்டுல இருந்து போறாங்க. நான் தான் நிரந்தரம். இதுக்கு எல்லாத்துக்கும் எங்க பிதாவாகிய அப்ரஹாமியோட எல்லாத்துக்கும் கூட யாரு வாரசர்? யாரு? அது ஆவிக்குரிய விஷயமா இருக்கட்டு, சரீர சம்பந்தமான விஷயமா இருக்கட்டு, எல்லாத்துக்கும் யார்? நான் தான் உரிமையானவன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லாம் என்ன பண்ணணும்? சகிச்சுக்கோணும் அப்படின்னு சகிச்சுக்கிட்டு வராரு இசாக்கு. இசாக்குல என்ன தெரியுமா? சகிப்புங்கிற குணம் இருக்குது. ஒன்றும் யாருன்னா கஷ்டங்கள் அனுபவிக்கிற ஒரு மனசு இருக்குது. ரெண்டாவது சகிப்புங்கிறது இருக்குது. விசுவாசிக்கு சகிப்பு எவ்வளோ அவசரம். அதனால வசனம் என்ன சொல்லுன்னா, அந்த வரைக்கும் யாரு சகிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களாமா? ரட்சிப்பா படுவாங்க. எப்படி சகிச்சுக்கோணும்? அந்த வரைக்கும் சகிச்சுக்கணும். அதுக்காக கர்த்தரை நம்ம வேண்டுக்கணும். நம்மளுக்கு நாம என்ன, ஐயா நான் சகிச்சுக்கணும், என்னால் முடியாதுன்னா இந்த பரிசு நான் என்ன முடிய தட்டுக்க முடியாத பரிசு வரலாம். வேணும் அதுக்காக யாரையும் தேடிக்கணும்? கர்த்தா எனக்கு கொடுப்ப கொடுங்க கர்த்தாவே, நீ சகிச்சுக்கணும், எனக்கு சகிச்சுக்கிற குடு கர்த்தாவேன்னு என்ன சகிச்சுக்கிறோம் அனுபவம் நம்மளுக்கு எவ்வளோ அவசரமா இருக்குதுங்கிறது கர்த்தரோட வச்சனம் நம்மளுக்கு கிளியரா எச்சரிக்கை பண்ணுதுன்னு நம்மளுக்கு புரியுது. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 16:33. 16:33 யோவான் சுவிசேஷம் 30. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். வாசிமா. என்னமா? சமாதானம் இருக்கும்படிக்கு இந்த விஷயம் சொல்றாராமா. எனக்கு படிக்க நமக்குள்ள சமாதானம் இருக்கும்படிக்கு இந்த வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை? வாசிக்கல. உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? உபதிரவம் உண்டு, ஆனாலும் என்னமா அர்த்தம்? என்ன? தைரியமா இருங்க. இந்த உலகத்துல என்ன வருமா? சுகம் வருமா? சொல்லுங்க, என்ன வருமாமா? சுகம் வருமா? இல்லையாம். என்ன உபதிரவங்கள் வருன்னு சொல்றார். இயேசு பிரபு சுயமா சொல்ற வார்த்தை. அதனால நாம் என்ன பண்ணணும்? சமாதானமா இருக்கணும். சமாதானம் எப்ப அவசரம்? உபதிரவங்கள் இருக்கும்போது நமக்குள்ள சமாதானங்கிறது இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு வேதனை வந்துச்சு, உனக்கு ஒரு உலகத்துல உனக்கு விரோதமான காரியங்கள் எதிர்படும் போது அப்ப நீ சமாதானத்தோடு இருக்கணும். என்னன்னு? ஆல்ரெடி நம்மள கர்த்தராக இயேசு கிறிஸ்து முன்னையே சொன்னார். எனக்கு சொன்ன பிடிக்க எனக்கு என்னாச்சு? இந்த கஷ்டங்கள் வருது, நிந்தங்கள் வருது, நானும் பயப்படக்கூடாது. இயேசுநாதர் ஆல்ரெடி எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நமக்குள்ள இருக்க வேண்டிய சமாதானம். இயேசுநாதர் சொன்னார், பயப்படுவேன்னு சொன்னாரு, எனக்கு துணையா இருக்கிறேன்னு சொன்னாரு. பரலோகத்துல என்ன ஆகும்? என்ன பொக்கிஷம் அதிகமாகவும் சொன்னாரு. அதனால நான் என்ன பண்றேன்? பயப்பட கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட என்ன பண்றது? இருக்கிறது தான் உண்மையான சமாதானம் பெற்று இருக்கிறது. சமாதானம்னா ஏதோ ஒண்ணுமோ இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறது போது சமாதானம் இருக்கிறது சமாதானம் கிடையாது. அது முடிஞ்சாமா? உண்மையான சமாதானம் எப்போ? உனக்கு వ్యతిరేకமான காரியங்கள் வரும்போது, உபதிரவம் வரும்போது
நீ நினைச்சதுக்கு விரோதமா உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் போது அப்ப எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பார்த்துக்குவாரு. எல்லாருடைய விட்டடிச்சாங்கோட ஒருத்தர் உனக்கு கிட்ட இல்லாட்டிங்கோட எனக்கு ஏசை இருக்கிறாரு அப்படின்னு தைரியத்தோட இருக்கிறது தான் உண்மையான சமாதானம். புரிஞ்சுங்களா? உண்மையான சமாதானம் புரிஞ்சுங்களா? அதுதான் சமாதானம். ஒன்றும் எந்த கஷ்டம் ஒன்றும் எல்லாம் நல்லா இருக்குது, அது சமாதானம் கிடையாது. புரிஞ்சுங்களா? கஷ்டங்களுங்கிறது இல்லாட்டி சந்தோஷத்தோட மதிப்பு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இருட்டு இல்லாத நினைச்சுக்கா வெளிச்சத்தோட மதிப்பு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. கெட்டது இல்லாட்டி நல்லதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால இந்த உலகத்துல கர்த்தர் எல்லாம் நம்ம கத்துக்கிறோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறார். அதனால நீ சமாதானமா இருக்கும் பிடிக்கு கர்த்தரை சொல்றாரு, இந்த உலகத்துல உனக்கு என்ன கஷ்டங்கள் வரும், வேணாலும் தைரியமே இருங்க, நான் உலகத்துல என்ன பண்ணிருக்கிறேன், ஜெயித்து இருக்கிறேன். நம்ம காலையில் கத்துக்கிட்டோம். தேவன் மூலியமா பிறந்தவங்களாமா உலகத்தைய ஜெயிச்சிருக்கிறாங்களாமா. உலகத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பயப்பட அவசரம் இல்லை. விஜயம் யாருக்கு? நம்மளதுதான். நீ விசுவாசத்தோட நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, என்னை கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நடத்தி வைப்பார். எப்பேர் உப்பதாவங்கள் வந்தாங்க கூட என்னை இருக்காரு, கர்த்தர் இருக்கிறார். நீ தைரியம் இருக்கிறது தான் உண்மையான சமாதானத்தோடு இருக்கிறது. கொஞ்சம் பேர் மாமூலா இருக்கும், எல்லாம் நல்லா இருப்பாங்க. சின்ன கஷ்டம் ஏதாவது வந்தாக்க என்ன அவங்க மனசு எப்படி இருக்காது? மனசு ஒரு பக்கம் இருக்காது. என்ன பயம் வந்துடும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்ட. இல்லாட்டி அவங்க கிட்ட போவாங்க, இவங்க கிட்ட போவாங்க, இல்லாட்டி அவங்க திட்டுவாங்க, இவங்க திட்டுவாங்க. நீ என்ன பண்றாங்களோ அவளுக்கு இது கிடையாது சமாதானம். கர்த்தர் பார்த்துக்குவார் எல்லாமே அப்படின்னு மௌனமா. இன்னும் என்ன ஆச்சுன்னா கர்த்தர்கிட்ட போய் கர்த்தர்கிட்ட அழுதுட்டு கர்த்தரோட சக்தியோட அந்த சமாதானம் பெற்று வாழ்றதா உண்மையான சமாதானம் இருக்கிறது. கட்டுமணிச்சா ஒரு வருஷக்கா ஒரு கதை. ஒரு வருஷத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா சித்திரலேಖனம் தமிழ் சொல்ல தெலுங்குல சொல்லுவாங்களோ, இந்த பொம்மைங்க போடுறாங்க இல்லையா, அந்த அந்த போட்டி நடக்குதாங்க ஒரு பக்கம். அதானா அதான் ஒருத்தர் அவங்க நச்சந்து அந்த படங்கள் வரைஞ்சி எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, வச்சாக்க பார்த்து அதுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. அதோட என்ன சொல்லுவாங்க, அது எது பத்தி வரையணும் அந்த போட்டி, சமாதானத்தை பத்தி வரையணும். அது சமாதானம், அது அம்சம் என்னன்னாக்கா என்னது, அமைதி பத்தி. அமைதி பத்தி இதுதான் அமைதின்னு உனக்கு மனசுக்கு தோன்ற மாதிரி என்ன பண்ணணும், அந்த படங்களை வரைஞ்சி எடுத்து வந்து வைக்கணும். அது புரிஞ்சுக்கலாம் நான் சொன்னது. அது மாதிரி எல்லாம் ஒருத்தர் நல்லா நல்ல சீனரி, நல்ல சூரிய மரம் மாதிரி அது நல்ல ரகரகமா எல்லாம் அவங்க இஷ்டமா வரைஞ்சி எடுத்து வந்து வச்சுட்டாங்க. லாஸ்ட்டுக்கு பார்க்கறதுக்கு வந்தாங்க, அது இது பார்க்கறதுக்கு பரிச்சு பண்றதுக்கு வந்தவங்க பார்த்து ஒரு படத்தை பார்த்தாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்துல பயங்கரமான சமுத்திரம் பொங்குது. அதுல அதே மாதிரி துஃபானு, காத்து, மரங்கள் எல்லாம் கூட எப்படி புரிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட பயங்கரமா இருக்குது. அதுல லாஸ்ட்டுக்கு அந்த சமுத்திர ஓரத்துல ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறைக்குள்ள ஒரு சந்துல ஒரு நல்ல குருவி அப்படியே நல்லா உட்காந்துட்டு ஹாயா உட்காந்துட்டு இருக்குது. வெளியே என்ன இருக்குது, காத்து, மலை, துஃபான் எல்லாம் வருது. வேணா அந்த பாறை சந்துல ஒரு குருவி நல்லா ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி கண்ணுல அது மாதிரி பார்க்கும்போது அது கொஞ்சம் கூட பயமுங்கிறதே அதுக்குள்ள இல்லவே இல்லை. லாஸ்ட் அது கொடுத்தாங்களாம் பிரைஸ். பரிசு எதுக்கு வந்துச்சு, எதுக்கு? உண்மையான சமாதானம்னா இதுதான். வெளியே எத்தனை காத்து மழை எப்படி என்ன ஆகட்டு வேணா, அந்த குருவி என்ன இருக்குது, அந்த பாறை சந்தல் இருக்கிறதுனால அதுக்கு என்னல
கொஞ்சம் கூட பயம் இல்லை. எனக்கு எந்த கவலை இல்லை. நான் எங்க இருக்கிறேன்? இந்த பாறை சொந்தில் இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே ஆகாது. சமுத்திரம் பொங்கிட்டு என்ன ஆகட்டு, காத்து மலை செடி முறிக்கிட்டு என்ன ஆகட்டு, நான் எங்க கட்டிருக்கிற கூடு பாறை சொந்தில் இருக்கிறேன். கொஞ்சம் கூட கண்ணில் என்ன இல்லை, பயமுங்கிறதே காணாத. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான். நாம கூட யாருக்குள்ள இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அதனால எதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும், உயிர் போற ஆபத்து வந்தாங்க கூட கர்த்தரை பார்த்து, உயிர் போன எங்க போகும்? எங்க போகும்? இங்க கண்ணு போனா பரலோக கண்ணு திறப்போம். இந்த கெட்டு போற சரீரத்தை விட்டடிச்சாக்க கெடாத ஒரு சரீரத்தையே நான் கொஞ்சம் அவ்வளோதான். சிம்பிள் விஷயம். இதுக்கு பயப்பட அவசரம் இல்லை. ஏசுக்கிற மறுத்து எந்திரிச்சு மாதிரி நான் ஒரு தினம் மருத்துவம் கூட என்ன பண்ண எந்திரிப்பேங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போது நம்மக்குள்ள சமாதானம் எங்கேயுமே ஏசுனா சொன்னாரு, எம்பட சமாதானம்குள்ள கொடுக்குற. வளம் கொடுக்குற மாதிரி இல்லை. வளம் கொடுக்குற சமாதானம் எல்லாரும் மட்டும் இருக்குமா? 1 hour இருக்கு. நான் வெள்ளம் வேணா ஏதோ கஷ்டத்துல 10 பேர் வந்து நம்ம கூட சுற்றி உட்காந்துக்கிட்டு அது சொல்லிட்டு இருந்தா நம்மளுக்கு என்ன இருக்கு? தைரியமா இருக்குன்னு நினைப்போம். அர்த்தம் புரிஞ்சா? அவங்க போயிட்டா மறுபடியும் மாமூல் ஆயிடுச்சு. வேணா கர்த்தர்கிட்ட போய் கர்த்தர்கிட்ட சமாதானம் பெற்ற நினைச்சுக்கினீங்க. சமாதானம் என்ன வர? 10 பேர் இருந்தாலும் உனக்கு சமாதானம் தான், இல்லாட்டும் கூட சமாதானம். எப்பவுமே இந்த கர்த்தர் கூட இருக்கிறாரு. எப்ப சந்தோஷத்தோட பாட்டு நீ என்ன பண்ணுவ? பாடுவேன். அர்த்தம் முடிஞ்சா? இதுதான் கர்த்தருக்குள்ள இருக்கிற சமாதானத்துக்குன்னு வளம் கொடுக்குற சமாதானத்துக்கு இருக்கிற வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது மாதிரி கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சமாதானம் இருங்க. உலகத்தை என்ன வரு? துன்பங்கள் வரு, கஷ்டங்கள் வரு, தைரியம் உலகத்தை என்ன இருக்கிறா? ஜெயிச்சிருக்கிறோம். அது மாதிரி உனக்கு கூட என்ன வரு? ஜெயமும் வரு. இது எப்பவும் இருக்கு போறது இல்லை. எப்பவும் இது இருக்கிறது போறது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கிறது நாளானிக்கு இருக்காது. அதுல வசனம் சொல்லுது, காலையில துக்கம் வருமாமா, மத்திரமுட்டு இருக்குமாமா, மத்திரமுட்டு போயிருவோம், சாயந்தரத்துக்கு என்ன மாமா? சந்தோஷம் வருமாமா. பைபிள் பரிசுத்த வேதத்தில் நமக்கு தெரியுது. அதுவால தான் தப்பா? இது பெரிய இது இல்லை. இந்த உலகத்தில் இருக்க மட்டும் இதெல்லாம் கூட நம்மளுக்கு எதிர்க்க வேண்டிய அவசரம் இருக்குது. அதனால கர்த்தர் சொல்ற சமாதானமா என்ன இருங்கள் சொல்றாரு. 15, 19, 21, 19, 15 அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 19 இருந்து வாசிங்க. 15 அதிகாரம் 19 வசனம். 15, 19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. பாருங்க, நீங்க உலகத்தாரா இருந்தா உலகம் என்ன பண்ணுங்களையா? உலகத்தார் என்ன பண்ணுவாங்களாம் இல்லையா? ஸ்நேகிப்பாங்களாமா. அவங்கள ஆடிட்டு பாடிட்டு குடிச்சிட்டு தின்னுட்டு அவங்களோட ஒன்னா ஜூமா இருந்தாக்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அர்த்தம் பண்ணிச்சா? நான் என்ன பண்ணுங்களையா? உலகத்துல இருந்து உங்களே பிரிச்சு எடுத்துக்கிட்டு நான் உண்மையான கிரைஸ்துவன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்துல இருந்து வெளியே வந்துட்டு. இசாக்கு எல்லாத்து மாதிரி இல்ல. இசாக்கு பிறப்பே ஒரு வித்தியாசம். புரிஞ்சா? இசாக்கியோட பிறப்பே ஒரு வித்தியாசமானது. இவன் கரத்தல் மூலியம் பிறந்தவன். அவன் பிறந்ததுடன் என்ன வரவன்? அவன் வாழ்க்கை பிரத்யேகமா இருக்குது, பிரத்யேகமா இருக்குது. இஸ்மாயில் என்னமோ என்ன கலதை, என்ன கலதை? காட்டு கலதையோட சுபாவம் இருக்குது. இசாக் சுபாவம் எனக்கு தெரியுமா? ஆட்டுக்குட்டியோட சுபாவமா இருக்குது இல்லைங்களா? அதனால எல்லாத்தையும் என்ன பண்றாரு? சகித்து கொண்டு வராரு. புரிஞ்சா? ஒரு சமயம் அந்த ஆட்டுக்குடி சுபாவம் இல்லாட்டி இஸ்மாயில் இவரையா பரியாசம் பண்ணும்போது இவனை அப்பதுக்கு விரட்டி அடைஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த வேலை அவரு பண்ணல.
அந்த பண்ற வேலை யாருது? பிதாவே தேவன். அவர் பார்த்துக்குவாரு. நாம அதை என்ன பண்ணணும்? கர்த்தர் எந்த வச்சனம் கொடுத்தாரோ, அவர் என்ன சொல்றாரோ அதை கீழ்பட்டு நம்ம என்ன பண்ணணும்? நடக்கிறோட அனுபவம் நாம இருக்கணும். அதான் சொல்றாரு, நீ உலகத்துல இருந்து கர்த்தர் வேறு பண்ணாரு. நீ இப்போ உலகத்து பக்கம் ஆலோசனை பண்றதுக்கு, உலகத்து பின்னால் நடக்கிறதுக்கு, உலகத்து மாதிரி வேஷம் போடுறதுக்கு நீ யாரு? உலகத்தாரு கிடையாது. உலகத்துல இருந்து வேறு எடுத்துக்கிட்ட, நீ பிரிக்கப்பட்டவன். நீ அதனால உலகம் என்ன பண்ண தெரியுமா? உனைய துவேசிக்கு என்ன இருக்குதுங்கிற அர்த்தத்துல பகைக்கும். உலகம் என்ன பண்ணுவீங்க? பகைக்கு. என்னைய பகைச்சாங்க, அதே மாதிரி உங்களையும் கூட பகைத்தான். நீ நம்பனு இயேசு நாதரையே எல்லாரும் பண்ணுவாங்க, பகைச்சாங்களா இல்லையாமா? நல்லது பண்ண முட்டு, ஓ ஏசு ஏசு நல்லா சுத்தினாங்க, ஆயிரக்கணக்கு லாஸ்ட் எல்லாம் விட்டடிச்சிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பழிச்சாங்க. முடிவு அந்த கல்வாரி சிலுவு மேல பார்க்கறதுக்கு ஒரு ரத்தம் தோடு இருக்கிற ஒரு மாம்சம் மாதிரி இருக்கிறாரு அங்க இல்லையா? அரிக்கால் மட்டும் பார்க்கும்போது மொத்த ரத்தம் தான் தெரியுது. சிலுவு மேல என்ன தெரியுது? ரத்தம் தான் தெரியுது. அப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. கீழே நின்றுக்கிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? உண்மையா தேவகுமார் நீ என்ன பண்ணு, இறங்கி வாப்பா, அப்ப நாங்க நம்புறோம். இவன் எல்லாத்தையும் ரட்சித்தானு, உப்பா அவனுக்கு அவன் ரட்சி முடியலையா? ஏலி ஏலி லாமா சபாக்தன்னு அவர் கத்தும்போது, ஓ இவர் ஏலியா கூப்பிடுறாரு என்னமோ, வந்து காப்பாற்றுவார் என்னமோ இவரையா, பார்க்கலாம் அப்படி என்ன பண்றாங்க? ஏதோ பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அவரைய அறியாதவங்க கிடையாது, சின்ன பிள்ளைங்க கிடையாது, பண்றவங்க யாரு? யாஜக்கரு, பரிசேயரு, பெரிய பெரியவங்க, அறிஞ்சவங்களும் அது மாதிரி என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கூட இப்ப ஏற்பட்ட நிலைமை நம்மளுக்கு எதிர்படலாம். அப்போ என்ன தோணும்? ஏசுனா தைரியம் முட்டடிச்சாரா? பயந்தாரா? அவரு வெக்கப்பட்டாரா? வெக்கப்படல. தைரியமா என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்றாரோ கர்த்தர் சித்தம் படிக்கு அவர் பண்ண வேண்டிய காரியம் அவரு பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். அதனால்தான் நீ இந்த உலகத்தை ரட்சிப்பட்ட நீ உங்களோட விஷயத்துல கர்த்தரோட நோக்கம் என்னன்னா இந்த உலகத்துல ரட்சிப்பட்ட ஒருத்தர் விஷயத்துல ஒரு நோக்கம் இருக்கிறது. அது நீ என்ன பண்ணணும்? அறியணும். அதுக்காக நீ அதனால்தான் நீ ஒரு நாள் நீ காலையில இருந்து ஜபம் பண்ணும் போது என்ன பண்ணணும்? ஜபம் என்ன பண்ணணும்? நாம கர்த்தா உங்களோட சித்தத்தை நிறைவேற்ற கிருபை கொடு. உங்களோட சித்தம் என்ன? இவ்வளவு வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்? எது மாதிரி வாழணும்? எனக்கு என்ன பண்ணு? கத்து கொடு. உங்களோட சித்தம் படிக்க நான் நடக்கிறதுக்கு கிருபை கொடு, உங்களுக்கு ஞானம் கொடு, அபிஷேகம் கொடு. என்ன பண்ண நாம ஒரு நாள் நம்ம ஜபமும் பண்ணிட்டு நான் கர்த்தர் அவருடைய சித்தம் நம்ம வெளிப்படுத்தும் போது அது பிரகாரம் நம்ம என்ன பண்ண நடக்கும். இல்லாட்டா அவர் நடத்தி வைப்பாருங்கிற விஷயத்தைய நம்ம நல்லா கத்துக்கிட்டு முன்னேறி போன அவசரம் இருக்கிறது. அதே வந்து கர்த்தர் சொல்றாரு, உலகம் என்ன பண்ணுது? என்னைய என்ன பண்ணுச்சு? பகைக்கிறது. அதே மாதிரி உங்களே கூட என்ன பண்ண பகைக்கு வேணா என்ன பண்ண நீங்க பயா பல வேலை அவசரம் இல்லை. இதுல நாம லோக சம்பந்தமானவர் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஊர் நம்ம ஊருக்கு அடிச்சுட்டு வேற ஊருக்கு போறோம்னு நினைச்சுக்கா, அந்த வேற ஊர் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போமா? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அதிகாரத்தோட பேச முடியுமா? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மௌனமா இருந்தா, அடே 2 நாள் இருக்கிறதுக்கு அவசரம் வந்தோம், இவங்க நம்மளுக்கு ஏத்துக்கு நம்ம வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? போய்கிட்டே இருக்கோம்னு நம்ம நினைச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம ஒரு பரதேசிகள் இருக்கிறதுனால இந்த உலகம் என்ன வேலை நடக்குது. நாம் என்ன பண்ணணும்? நாம் எப்படி இருக்கோம் ஜாகிரதை. நாம் என்ன பண்ணணும்? ஜல்தி எங்கே போறோம்? நம்ம நாட்டுக்கு போறக்கு, நம்ம ஊருக்கு போறக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தை படிச்சுக்கிட்டு நம்ம போக வேண்டிய அவசரம் எவ்வளவோ இருக்கிறதுங்கிறது கர்த்தருடைய வசனம் சொல்றது. அப்போஸ்தலர் 14:22. அப்போஸ்தலர் 14:22 14:22. போதுங்க. ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலர் சிஷ்யருக்கு என்ன சொல்றாங்க? எச்சரிக்கை,
கர்த்தர் நம்பி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், வீடு வரும், காடு வரும், அது வரும் சொல்லல. என்ன சொல்றாங்கம்மா? ரட்சிப்பற்ற விசுவாசிங்கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? நீங்க என்ன பண்ணுங்க, வாசிமா, துடப்படுத்துறாங்க, பலப்படுத்துறாங்க. என்னன்னு? விசுவாசம். நீங்க என்ன பண்ணுங்க, நிலைச்சிடுங்க. விசுவாசம் என்ன? எப்பேற்பட்ட நிலம் வந்தாங்க, உடனே கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ண, நீங்க பயப்பட வேண்டிய அவசரம் இல்ல. புத்தி சொல்லி நாம அநேக உபதிரவங்கள் வழியா என்னமா, எந்த வழியில் போகணுமாமா? இப்போ நம்ம எந்த வழியில் இருக்கிறோம்? எந்த வழியில் இருக்கிறோமா? எந்த வழியில் போகணுமாமா? உபதிரவ வழியில. நிச்சயமா உண்மையா நீ கர்த்தரை நேசித்து கர்த்தர் பின்பாட்ட என்ன வர உபதிரவங்கள் வரும். இந்த அப்போஸ்தலரோட உபதேசம். இன்னைக்கு நாம எத்தனோ பேர் உபதேசம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? எப்பாச்சு கஷ்டம் வருமானு சொல்ற வார்த்தை சொல்றாங்களா? அம்மா ஏசுனா நம்பினாக்க நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும், அதுக்கு இஷ்டமா? அப்படி யாராவது போதை பண்றாங்க இந்த காலம். இன்னைக்கு டிவியில சோசியல் மீடியால நம்ம எத்தனோ பாசம், பெரிய பெரிய பாசங்க பண்றாங்க. என்ன உபதேசம் பண்றாங்க? உபதிரவம் பத்தி பண்றவங்க இல்ல, எல்லாம் எது பண்றீங்க? இப்ப இருந்தாக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், அப்ப இருந்தாக்க அது வரும், இது இருந்தா இப்படி வரும். அப்படி இந்த உலகத்துல எப்படி வாழணுமோ அதையும் கத்துக் கொடுக்குறாங்க. இந்த உலகத்துல சுகமா எப்படி வாழணுமோ அது கத்துக் கொடுக்குறாங்க. தப்பா பரலோகத்துக்கு போற வழி எது, பரலோகத்துக்கு போகணும்னா நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு உபதேசம்ங்கிறது இல்லவே இல்லை. ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களே, நமக்கு தெரியாது வேணா. அது மாதிரி ஜாஸ்தி பேர் என்ன பண்றாங்க, இதுதான் இது உண்மையான உபதேசம் கிடையாது. இது பரலோகத்தைய மறக்க வைக்கிற ஒரு உபதேசம், லாஸ்டுக்கு நரகத்தை கொண்டு போற உபதேசம். பரிசுத்த வேதமும் இன்னொரு விஷயம் நல்லா கத்துக்கணும், அறிஞ்சுக்கணும். மனசுலாக்குற விஷயம் என்னன்னா, பரிசுத்த இல்லாட்டி உண்மையான உபதேசம் என்னன்னாக்க, இந்த உலகத்துல எப்படி சுகமா வாழ்ந்து பரலோகத்துக்கு போவோன்னு சொல்றது கிடையாது. சொல்ற பேச்சு நான் அர்த்தம் புரியுதா? இந்த உலகத்துல எப்படி சுகமா வாழ்ந்து பரலோகத்துக்கு போவோம்னு சொல்றது இல்லை உபதேசம். உண்மையானது பரலோகத்துக்கு போகணும்னா இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்றதுதான் உண்மையான உபதேசம். புரியுதா? வித்தியாசம் புரியுதா? நல்லா இருக்கு. பரலோகத்துக்கு போகணும்னா இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்றதுதான் உண்மையான உபதேசம். இது நல்லா புரிஞ்சுக்க ஒரு விசுவாசியா இருந்தாலும் எல்லாரும் வாழும். அதாவது இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போறதுன்னு நம்ம கத்துக் கொடுக்குறது, அவ்வளவுதான். இல்லாட்டி இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போறதுன்னா அது கணக்கு கிடையாது, அது கரெக்டான உபதேசம் கிடையாது. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது உண்மையான உபதேசம் என்னன்னாக்க, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும் அது நம்ம அறிஞ்சுக்கிட்டு அந்த பிரகாரம் உலகத்துல வாழணும். இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும் போதும் கூட அவர் என்ன பண்ணாரு? 2 வழி பத்தி சொன்னார். அவர் என்ன ஒண்ணு என்னமா, இறுக்கமான வாசல். இறுக்கமான வாசல் போகணும்னா போறவங்க எங்க போவாங்களாமா? நித்திய ஜீவத்துக்கு போவாங்க இல்லையா? 2 வாசல் இல்லையா? ஒண்ணு சொல்லுங்க வேற தமிழ். இறுக்கமான வாசல் ஒண்ணு, விசாலமான வாசல் ஒண்ணு. விசாலமான வாசல் என்னமோ நாசத்துக்கு கொண்டு போறது, இறுக்கமான வாசல் நித்திய ஜீவத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறது. விசாலமான வழியில போறவங்க, வாசல்ல போறவங்க அநேகராமா இஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாம் யாருமே கஷ்டத்துக்கு படுறதுக்கு யாருக்கு இஷ்டப்படுவாங்களாமா? இருக்குது விட்டடிச்சிட்டு வரக்கு இஷ்டப்படுவாங்களா? பண்ண மாட்டாங்க. வேணா
உனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா, பரலோகம் வேணும்னா என்ன வேணும்? இருக்கானா வழியில தான் நீ நடக்கணும். இந்த உலகத்துல வாழறது கொஞ்ச நாள்தான். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நீ சுகப்பட்டு நரகத்துக்கு போறியா, இல்ல இந்த உலகத்துல கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பரலோகத்துக்கு போறியா? இது இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. இந்த உலகம் சுக சந்தோஷத்தோடு இருந்துட்டு, நம்ம இஷ்டப்படிக்கு நடந்துட்டு, நம்ம மனசுக்கு தோணுன மாதிரி நடந்துட்டு, சுகமா இருந்துட்டு நரகத்துக்கு போறியா? இல்ல 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 என்னைய ஒருத்தர் படிச்சார், ஒருத்தர் இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பினார், அவரு எனக்காக பரலோகத்துல இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக அவரு ரத்தம் சிந்தினார், நம்மளோட பாவத்துக்காக அவர் என்ன மரித்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் திரும்பி எந்திரிச்சு பரலோகத்தில் இருக்கிறார். அவரு காமிச்சு அந்த பாதையில் இந்த உலகத்தை நடந்து நான் அவரு கூடனா இருக்கும்னு நினைச்சாக்க நீ இந்த நிலையில என்ன பண்ணணும்? சரியான முடிவுங்கிறது எடுத்துக்கணும். இயேசுக்கு இந்த உலகத்துல எப்படி நடந்தார் அதை பார்த்து நாம் நடந்துக்கிட்டோம்னா நீ அவரு கூட நான் அந்த பரலோகத்துல இருப்பேன். இல்லாட்டி எங்க இருப்போம்? நித்திய நரகத்துல போக வேண்டிய அவசரம் இருக்கிறது. இந்த சத்தியத்தை நம்ம நல்லா அறிஞ்சிக்கணும். அதனால வசனம் என்ன, நம்ம அநேக உபதிரவங்கள் என்ன பண்ணணும்? அனுபவித்து எங்க போகணுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமாமா. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உபதிரவம் பார்த்து நீ பயப்பட அவசரம் இல்ல. நம்ம பேருக்கு உபதிரவம்னா பயம் வேணும். இயேசு நம்ம கூட இருப்பார். ஒரு வச்சனம் நாம் காமிச்சிட்டு நான் முடிவுக்கலான்னு ஆசைப்படுறேன். பாருங்க, பேதுரு எழுதிய 1 பேதுரு 4:14 வாசிங்க. நம்ம வச்சனங்கள் இருக்குது, நம்ம அதுக்கெல்லாம் போகல, நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். 1 பேதுரு 4:14 படி வாசிங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். ஒருவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்க மேல தங்கி இருக்கிறார். அவனை தூசிக்கப்படுகிறேன், உங்களால மகிமைப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இந்த வசனம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? எப்பைத்தே நீ இயேசு நம்புறதுக்காக அவர் நாமத்துக்காக கஷ்டப்படுறையோ அப்பயாமா மகிமா சொரூபியான பரிசுத்தாவி எங்க இருக்குதாமா? நம்ம மேல் நிக்குதாமா. புரியுதல்ல? கர்த்தர் எப்ப நம்ம கூட இருக்கிறாரு தெரியுமா? கஷ்டங்கள். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசைப்படுறோம் கர்த்தர் நம்மள கூடவே இருக்கணும், நம்மள கூடவே இருக்கணும்னு நினைச்சுக்க. எப்ப இருப்பாரு கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா? நாம கஷ்டம் அனுபவிக்கும் போதே கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சப்தக் மேஷக் அப்தினோகா அக்னி மத்தியில போட்டாங்க அவளை எடுத்துட்டு போய். அப்ப அந்த அக்னி மத்தியில் யார் வந்தாங்க? தேவன் வந்தவங்க துணையா வந்தார். எல்லாரும் பார்த்தாங்க, என்ன இருக்குது? கர்த்தர் இவங்க கூட இருக்கிறாருங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த உலகத்துல வரும்போது நீ கர்த்தருக்காக நிற்கும் போது நெசமா பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா இவன் வேலை ஆயிப்போச்சுன்னு நினைச்சுக்கோங்க எல்லாமே. வேற அதுல இருந்து கர்த்தர் மடி. அதே மாதிரி சப்தக்கு மேற்கு அப்படின்னு நெருப்பு வாசனை கூட அவங்க மேல வரலையாமா. நாம சுத்தமா நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்த மைசூர் சாண்டிலோ எந்த சாண்டிலோ போட்டுக்கிட்டும் கூட அர்த்தம் இருந்துச்சா எல்லாம் நல்லா சென்ட் போட்டுக்கிட்டு போய் நெருப்புக்கிட்டு 5 நிமிஷம் இன்னும்னாக்க என்ன ஆகுது? இதெல்லாம் போயிரு. எந்த வாசனை வரும்? நெருப்பு வாசனை வருமா இல்லையா? அது முடிஞ்சா இப்போ சப்தக் மேஷ் அப்படின்னுவங்க
அக்னி கூட, அது கூட ராஜாவாம மாமூலு அந்த என்ன ஹீட் என்ன சொல்லுவாங்க, மாமூல் வெப்பத்துக்கு விட 7 மடங்கு தாஸ் பண்ணிட்டாராமா. எதுக்கு இவங்க பேச்சு அப்படிப்பட்ட பேச்சு தைரியமே பேசுறதுக்கு போய் அப்படியே எப்படி இருந்தாங்களோ அப்படியே தூக்கி போய் போட்டவங்க செத்து போயிட்டாங்க. அங்க யாரைத்து இவங்க தூக்கி விசிறினாங்களோ அவங்க செத்து போயிட்டாங்க. அந்த அந்த வெப்பத்துக்கு, வெப்பம் சொல்லுவோம் ஹீட்டுக்கு, அந்த வெப்பம் செத்து போயிட்டாங்க. வேணும் இவங்க நான் 3 பேர் மாத்திரம் அதுக்குள்ள ஏதோ பார்க்கில் சுத்திட்டு இருக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க கூட ஒருத்தர் கூட எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கிறாராமா. சக்கரவர்த்தி சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்கிறவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். பக்கத்துல கூட நம்மளோட கண்ணு தான் கரெக்டா இருக்குதா, உங்களோட கண்ணு கரெக்டா இருக்குது, பக்கத்துல இருக்கிற கூப்பிட்டு கேட்கிறாரு. நான் போட எத்தனை பேர் தீங்க 3 பேர், 4வது வச்சு பாருப்பா தெரியுறாரு, தேவதூத்தர் மாதிரி தெரியுறாரு. வேணா கூப்பிடுறாரு அவரே நின்று. வெளியே வந்து பரீட்சை பண்ணிட்டு அவர் கால மேல உறவுறாரு. யாரு? சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி உலகத்தையும் ஆள்ற சக்கரவர்த்தி யார் கால் மேல? ஆஃப்டர் சாமான ஒரு மனிதர் கால் மேல உழவுறாரு. அது சின்ன விஷயம் கிடையாது. இவங்க அடிமைங்க 3 பேரு. ராஜா எங்க, ராஜா எங்க, அடிமை கால் மேல விழுறாரு. அப்படி ஒரு காரியம் கர்த்தர் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில உபதிரவங்கள் வரும்போது உன்னை பார்த்துருக்குறீங்க என்ன சொல்ல தெரியுமா? உண்மையா கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி கர்த்தர் நாம என்ன உயிர்ச்சாவு மகிமைப்படுத்தப்படு, அதுதான் சொல்றாங்க வச்சனம். அல்லேலூயா. அர்த்தம் இவர் கூட யார் இருக்கிறாங்க? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் மூலமா வெளிப்படுத்தணும்னா இந்த உபதிரவ மூலமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது அதுக்குள்ள நீ நின்று நடந்தீனாக்க கர்த்தர் மூலம் என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுத்துவார். அதனால தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அது வீட்டில் இருக்கட்டும், காட்டில் இருக்கட்டும், உடம்புல இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ண நம்ம கர்த்தர் மேல ஆதாரப்பட்டு இருந்தோம்னா பரிசுத்தாவி நமக்குள்ள என்ன பண்ணும் காரியம் நம்ம மேல நிக்குமாமா. இந்த விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மேல பரிசுத்தாவி நம்ம மேல இருக்கும். யார் பார்ப்பாங்க? ஆளுங்க பார்ப்பாங்க. பிசாசும் பார்க்கு. அது பார்த்து என்னவ பிசாசு பயந்து கொண்டு போய். இதுக்கு லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் இது என்ன வந்த நாள் நீங்க இங்கே வந்த நாளையா? அப்போ பாண்டிச்சேரியில் அங்கே பஸ் ஏறி இருந்தோம். பாண்டிச்சேரி போன வருஷத்துக்கு பாண்டிச்சேரியில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். ஒரு பொம்பளை ஏறிச்சு. அது என்னன்னாக்கா சோழி சொல்றாங்க இல்லையா? சோழி தானே, அதில் சோசியம் இல்லை, குறி சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டு வராங்க பொம்பளைங்க. ஆவி அவங்க மேல வந்து பேச வைப்பாங்க. அம்மா பேசணுமா, அக்கா பேசணும், யார் பேசணும். அந்த கிளவி ஏறி மின்னுக்கான நான் இங்கே உட்காந்துல மின்னுக்கான உட்காந்துக்கு காலியாக இருக்குது பஸ் எல்லாம். வந்து ஏறி உட்காந்துக்குச்சு. ஏறும் மறுக்கிட்டே இருக்குது. இவன் இங்கே வந்துட்டா, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா, இங்க எதுக்கு வந்த, அவனுக்கு உட்கார முடியல, இறங்கடா நீ பேசி. நான் கவனிக்கல. நான் இதே தான் பேசிட்டு போதேன். எனக்கு எந்தக்கு நிக்க மாட்டேங்குது. அசல எனக்கு மூஞ்சி பார்க்க மாட்டேங்குது. ஏதோ முள்ளு மேல உட்காந்த மாதிரி அப்படி டிக்கெட் எடுத்துக்கிச்சு. முள்ளு மேல இப்படி அப்படிங்குது. லாஸ்ட்டுக்கு பஸ் ஸ்டாண்டே வரல இந்த கிளவி. பார்த்துட்டு டக்குன்னு இறங்கிருச்சுனாக்கா நான் ஒன்றும் சொல்ல, நான் கம்மி அப்படி பாட்டு உட்காந்துருந்தேன். நான் சத்தம் சொல்ல ஒன்றும் சொல்ல, உனக்கு பாட்டுக்கு நான் கம்மனு உட்காந்துட்டேன் பஸ்ஸில். நான் பஸ் எப்போ போகும், பஸ்ஸு லேட் ஆயிருமே நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பண்ணி ஒரு 1/2 an hour நினைக்கிறேன். திட்டிக்கிட்டே இருக்குது, ஏதோ திட்டுக்குது. இங்கே வந்துட்டா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா, இங்கே எந்தக்கு வேலை, உனக்கு என்ன வேலை இருக்குதுடா, அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு. நான் கம்மன் பார்த்துட்டே இருக்கிறேன். இது யாரு நம்மளே திட்டுதா அப்படின்னு பார்த்தாரு. ஏறும்போது பார்த்து அந்த கையில் அது பார்த்து இது ஏதோ குறி சொல்றது கிளவி அப்படின்னா தெரியும். இப்படியே நிற்க முடியல. லாஸ்ட்டுக்கு பஸ் நின்றுச்சோ நிற்க ஸ்லோவாக டக்குன்னு ஏதோ எவனஸ்ல குதிக்கிறாங்க அது மாதிரி குதிச்சு ஓடிடுச்சு. அது மாதிரி பிசாசிங்க நம்மளுக்குள்ள யாருக்குறாங்க தெரியும். யாருக்கு தெரியும்? சைத்தான் நல்லா தெரியும். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கும் நம்ம மேல எப்ப இருக்கு பரிசுத்தாவி நம்ம மேல? எப்ப கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் இருக்கிறையோ பரிசுத்தாவி கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு.
நம்ம கர்த்தரோட வல்லம் அப்பதான் பார்ப்போம், அவரோட சக்தி அப்பதான் அவர் மகிமை அப்பதான் பார்ப்போம். அது பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ள வரும். யாருக்கு பயப்படணும்? அப்ப யாரும் பண்ணுவேன் உனக்காடி பிசாசு அடிப்பேன், நீ பயப்பட அவசரமே இல்லை. அது இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண விசுவாசல பலப்படணும். இசாக்கு பிறந்ததுல இருந்து கூட என்ன பண்றாரு? ஏழை பண்ணப்படுறார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்பினப்போ அர்த்தம் பண்ணிச்சா நம்மள எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? நகிப்பாங்க, நம்மள எல்லாரும் கம்மியா பார்ப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ண பயப்பட அவசரம் இல்லை. ஒரு நாள் அவங்கள ஒன்று என்ன பண்ணுவாங்க? கௌரவப்படுத்துறது, கௌரவம் கொடுக்குறது அவங்களே கற்றுக்குவாங்க. இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எத்தனோ நடந்திருக்குது. எங்கள் வாழ்க்கையில் நம்ம பேர் வாழ்க்கையில் அது மாதிரி நடந்திருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு இந்த உலகத்தில் நம்மளுக்கு எப்பேற்பட்ட இது கிடைக்காட்டிங்க கூட ஒரு நாள் வரப்போகுது. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண பரவாயில்ல நம்மளையா அவர் சிம்மாசனம் உட்கார வச்சு நம்மளையா உயிர்த்த டைம் நம்மளுக்கு வர. கொஞ்சம் பேர் அப்படி கூட இருக்கிறாங்க. இந்த உலகத்துல அவங்களுக்கு எப்பேற்பட்ட மதிப்பும் கூட கிடைக்காம வாழ்றவங்க விசுவாசிங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்து பாஸ்டும் கூட கவனிக்க மாட்டாங்க. ஒரு சபையில் இருந்தாக்க அவங்க யாரும் மாமூல் விசுவாசமா இருப்பாங்க. நம்மளுக்கு எங்கேயுமே அவங்களுக்கு என்ன கிடைக்காது? ஆதரவு கிடைக்காது, அவங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்காது. வேணா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பேற்பட்டவங்க கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண போறாரு? உயர்த்து போறார். நானும் சொல்றது பெரியவன் நினைச்சிட்டு இருக்கிற கூட எங்களோட ஆளுங்க நினைச்சு பெரியவங்க நினைச்சுக்கலாம். எங்களுக்கு அந்த கௌரவம் கிடைக்குது கிடைக்காது தெரியாது. வேணா அப்பேற்பட்டவங்க கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நிச்சயமா உயர்த்து போறார். அதனால யாரு பார்த்தாலும் பார்க்காட்டிங்கோட நீ கர்த்தரை விசுவசித்து கர்த்தரை பிள்ளையா எதுக்கு பயப்படாம தைரியம் என்ன பண்ணணும்? மௌனம் எல்லாம் சகித்து கொண்டு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் துணையை நடத்துவார் அப்படின்னு கர்த்தர் நம்மளுக்காக ஏற்பாடு பண்ண வழியில அந்த இருக்கான வழியில அந்த உபதிரவங்களோட வழியில நாம நடந்து போனாக்குதான் எங்க சேரும்? நம்ம இந்த ராஜ்யத்துக்கு சேர முடியும். அதான் அப்போஸ்தலர் சொல்றாரு. என்ன நாம் அநேக துன்பங்கள் என்னவாமா வாசிங்க ரோஸ் வச்சன் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 14 அப்போஸ்தலர் 14:22 14:22 14:22 அப்போஸ்தலர் 14:22 14:22 దృఢపర్తి என்ன சொல்றாரு? அவங்க மனசுகளை துடப்படுத்துறாரு. நாம் அநேகமான உபத்திரவங்களை என்ன அனுபவித்துதான் எங்க போவானு? தேவனோட ராஜ்யத்தை பிரவேசிக்கணும் என்று அவளை என் மனசை துடப்படுத்துற. அதனாலதான் இயேசுக்கு நம்பினப்போ வருப்போ நம்மளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் வராதுன்னு என்று பயப்பட கூடாது. எப்பேற்பட்ட நிலம் நமக்குள்ள இருந்தாங்க ஒரு கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? நடத்தி கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்தி வைப்பாருங்க. விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? முன்னேறி போகணும். கர்த்தர் இந்த வசனத்தைய ஆசிரிப்பாராக. எல்லாம் கூட கண்கள் மூடலாம். Hallelujah. Praise the Lord. 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 Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எல்லாரும் முழங்காலிட்டு இந்த சாயங்கால நேரத்துல கர்த்தர் நம்ம கூட பேசினா ஒரு வசனத்தை நம்ம ஞாபகம் பண்ணிக்கலாம். ஷாரா ஒரு மகனை பெற்று அவனுக்கு சிரிப்பு என்று இவனை பார்க்கிறவங்க எல்லாம் கூட என்னைய பார்த்து சிரிப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட மகனை பார்த்தும் கூட சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பு என்று பரியாசம் என்று மகனுக்கு பேரு வைத்த மாதிரி
இஸ்சாக்கு வாரசர். நான் பிறந்த இஸ்சாக்கு பிறந்ததிலிருந்து கூட எத்தனோ அவமானங்களைய, ஏளனைய, பரியாசங்களைய அனுபவித்துக் கொண்டு வந்த மாதிரி உண்மையான பரலோக ராஜ்யத்துக்கு வாரசரா தேவன் மூலம் பிறந்தா நம்மளுக்கு கூட இந்த சாயங்கால நேரத்தில் இங்க கர்த்தரையோட பிரசனத்துல இது ஒரு பிள்ளைங்கள் கூட கஷ்டங்கள், அவமானங்கள், பரியாசங்கள் எதிர்படும். ஒரே ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது. நம்மளுக்காக வந்த இயேசு கிறிஸ்து நம்ம பங்காளியான இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் போதும் கூட அவருக்கு கூட இதெல்லாம் எதிரானார். அவர் சிஷ்யருக்கு சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பயப்பட வேண்டாங்க, சமாதானத்தோடு நீங்க இருங்க, நான் உலகத்தை ஜெயிச்சுக்கிறேன், உங்களுக்கு கூட ஜெயம் வரும். Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, ஸ்தோத்திரம். ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி. இந்த சாயங்கால நேரத்தில் நீங்க கொடுத்தா வச்சன நன்றி கர்த்தாவே. உங்களோட சமாதானம் எங்க கூட இருக்கிற படிக்க, எங்குள்ள இருக்கிற படிக்க நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு நன்றி கர்த்தாவே. எனக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம் இந்த சாயங்கால நேரத்தில். ஹல்லேலூயா. நீங்க முன்னையே எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க, இந்த உலகத்துல கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரணும், அநேக உபத்திரவங்கள் மூலியமா தான் நாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போன் என்று நீங்க எங்களுக்கு உபதேசம் கொடுத்திருக்காங்க. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ எங்களைய வாரசரா இருக்கிறதுக்காக தேர்ந்து கொண்டீங்க கர்த்தாவே. இந்த சின்ன கூட்டத்தைய பரலோக வாரசரா இருக்கிறதுக்காக எங்களைய தேர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம். அதுக்காக நீங்க எங்களுக்கு காமிக்கிற உபதேசம், உண்மையான உபதேசம் வலிக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா. அன்னைக்கு அப்போஸ்தலர் எதை கத்துக் கொடுத்தாங்க அந்த விஷயத்தை எங்களுக்கு கத்துக் கொடுக்க உதவிக்கிறதாவே அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக மரணம் கர்த்தாவே, கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது உலகத்தை பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறோம், துக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசி இழந்த இழந்த நிலைமையில கூட அங்க இருந்திருக்கிறோம். அப்பின்னால உண்மையான நம்பிக்கையான தேவனே எங்களை விடவாத வச்சனம் மூலியமா எங்களை பலப்படுத்திட்டு விசுவாசத்துல எங்களை வளர்த்திட்டு வலதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க காமிச்ச ஒரு வழிக்காக நன்றி. உங்க பாதை நடக்கிறதுக்காக கிருபை கொடுங்க. பரிசுத்தாவியை எங்களை நடத்தவே கர்த்தாவே. எங்க விசுவாசி பலப்படுத்துங்க, உங்க அபிஷேகத்தை நிரப்புங்க. ஹல்லேலூயா. உன்னை பின்பற்றதுக்காக கிருபை கொடுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you.